மதுரை மீனாட்சி பதிப்பகம் வழங்கும் சுருக்கெழுத்து ஒளிநாடா. தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள் கொண்ட வினா. ஜூன் 1985 2ஆம் தாள் வினா. குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கு. ஜெயபாலன். பிரடி கமெண்ட்ஸ். சட்டமன்ற பேரவை தலைவராக ஒருமனதாக தம்மை தேர்ந்தெடுத்ததற்காக மாண்புமிகு பேரவைத் தலைவர் நன்றி தெரிவித்து பேசியதாவது: இம்மன்றத்தின் மரபையும் பண்பாட்டையும் முறையாக காப்பாற்ற வேண்டுமென்று நீங்களெல்லாம் எனக்கு அன்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறீர்கள். என்னுடைய 15 ஆண்டுகால அனுபவத்தில் நடைபெற்ற பல நிகழ்ச்சிகளை வைத்து இங்கே உறுப்பினர்கள் நமது அவையின் தலைவர் முன்கோபக்காரர், சத்தம் போட்டு பேசுவார் என்றெல்லாம் என்னை பற்றி பேசினார்கள். நான் இன்றைக்கு இந்த இடத்தில் அமர்ந்திருப்பதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர்தான். இதுவரை 3 முறைகள் அதிகம் பேசிவிட்டாய் என்றுதான் இன்றைக்கு இங்கே உட்கார வைத்திருக்கிறார்கள். நான் கொஞ்சம் கோபத்தோடு வேகமாக பேசுவேனே தவிர அதில் விவேகம் இருக்கும். அப்படிப்பட்ட மரபிலும் பாரம்பரியத்திலும் வந்திருக்கிற நான் உண்மையில் இந்த மன்றத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் உங்கள் ஆதரவோடும் ஒத்துழைப்போடும் நிச்சயமாக நன்கு செயலாற்றுவேன் என்கிற நம்பிக்கை எனக்குண்டு. இந்த நாற்காலியில் பெரிய பெரிய அறிஞர்களும் மேதைகளும் அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு என்னையும் இதில் அமர வைத்திருக்கிறீர்கள். நான் எப்படி என் கடமைகளை முறையோடு நிறைவேற்றுவேன் என்ற அச்சம் எனக்கு இருந்தாலும் நான் இருக்க பயமேன் என்பதாக எனக்கு அரசியல் பெருந்தகை அவர்கள் எனக்கு சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாகரிகமான கண்ணியமான முறையில் நடவடிக்கைகள் இந்த மன்றத்தில் நடைபெற நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். உங்கள் ஒத்துழைப்போடுதான் இந்த மன்றம் சிறப்போடு அமைய முடியும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வகுத்திருக்கிற சட்டமன்ற பேரவை விதிகள் சில நேரங்களுக்கு பாதுகாப்பே தவிர நாம் நடந்து கொள்கிற முறைகள், பரிமாறிக்கொள்கிற கருத்துக்கள் பிடிப்புள்ளனவாக இருக்க வேண்டுமே தவிர பிடிவாதம் இல்லாமல் அமையுமானால் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் நமது சட்டமன்ற பேரவை மரபுகளை முறையாக காப்பேன் என்கிற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் பழகிய முகங்கள் பல பேரை பார்க்கிறேன். இந்த மன்றத்தை அலங்கரித்த பல உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பேரவை தலைவர்கள் ஆகியோர் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் புதிதாக இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிற பல பேர்களும் இருக்கிறார்கள். இந்த மன்றத்தின் மரபு எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கும் தங்கள் கருத்துக்களை எந்தெந்த முறையில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்கும் புதிய உறுப்பினர்களுக்கு பழைய உறுப்பினர்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். பழைய உறுப்பினர்கள் புதிய உறுப்பினர்களுக்கு மன்றத்தின் விதிகளை எடுத்து சொல்வார்களானால் என்னுடைய வேலை சுலபமாக அமையும் என்று கருதுகிறேன். காரணம், சூடான வாதங்கள் வரலாம். அதுவே வேகமாகி மன்றத்தின் கௌரவமான பாரம்பரியத்தை கெடுத்துவிடக்கூடிய அளவுக்கு போகாமல் இருக்க வேண்டுமானால் அது அவைத் தலைவர் கையில் இல்லை, மன்ற அங்கத்தினர்களாகிய உங்கள் கையில்தான் இருக்கிறது. எனவே புதிய உறுப்பினர்கள் உங்கள் பின்னால் செல்லுகிற வகையில் உங்கள் மன்ற நடவடிக்கை இருக்குமானால் நமது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் வரலாறு எப்படி புகழ்மிக்கதாக அமைந்து வந்திருக்கிறதோ அதுபோலவே மேலும் அமைத்து கொள்ள முடியும். இங்கே பல பேர்கள் பேசினார்கள். என்னுடைய அருமை நண்பர்கள் சிறு கட்சி சிறுபான்மையினர் என்று சொன்னார்கள். இந்த இடத்தில் நின்று கொண்டு பார்க்கிற நான் இங்கே இருக்கிற உறுப்பினர்களாகிய நீங்கள் தமிழகத்தின் 4.5 கோடி மக்களின் நல்வாழ்வை கட்டி காக்க வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். சிறுபான்மை சிறு கட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை. தமிழகத்தின் 4.5 கோடி மக்களின் பிரதிபலிப்பாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இங்கே எத்தகைய சூடான வாதங்கள் வந்தாலும் தமிழகத்தின் மக்களுக்கு நலம் செய்யத்தான் எழக்கூடுமே அல்லாமல் சிறுபான்மை சமுதாயம் அல்லது சிறு கட்சியை சேர்ந்தவர்கள் என்றல்ல. ஸ்டாப்.